கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது அதிகரித்து இருக்குது. ஆனாலும் தமிழ்நாடு ஆளுநர் வந்துட்டு பள்ளி மாணவர்களுடைய இது வந்துட்டு குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி பாக்கல? எனக்கு ஒரு இப்போ 10th அன்னைக்கு எனக்கு வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷனுடைய ரிப்போர்ட் அதில் வரப்போகுதான் போல இருக்கு. அதில் சில வரும்பொழுது அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நான் ஆளுநருக்கு நான் பதில் சொல்றேன். தமிழக பொதுவா பொது தேர்வை பொறுத்தவரையில தற்போது 135 பேர் வந்துட்டு தமிழ் பாடத்துல மட்டும் முழு மதிப்பெண் எடுத்திருக்காங்க. மற்ற பாடங்கள்லயுமே அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இன்னும் இதை அதிகப்படுத்த என்ன மாதிரி கோச்சிங் கொடுக்கும்? தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 135 பேர் 100க்கு 100 வாங்கினது உள்ளபடியே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கின்றது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆங்கிலமும் தமிழையும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து பாடம் சொல்லித்தரோம்னா அதுதான் பேஸே பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் லிட்ரேச்சர் நியூமரிஸில் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு பேஸாக இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து இன்னும் அந்த பிள்ளைங்களை நாங்கள் வந்து இந்த 135 எங்களுக்கு பத்தாது, அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற விதத்தை நாங்கள் உழைத்து கொண்டிருக்கின்றோம். நாட் ஒன்லி ஃபார் தமிழ், ஆங்கிலத்திற்கும் அதிகப்படியாக முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்று இன்னைக்கு அதுக்கான பணியை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5 மற்றும் 8ல் குறைவான மதிப்பெண் எடுத்தா வந்துட்டு ஃபெயில் ஆக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு வந்தா நம்ம சேர்த்துக்கப்படும். கண்டிப்பாக அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களுடைய அரசு பள்ளி நாங்கள் இருகரம் நீட்டி வரதுக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கான அந்த பயத்தை தயவுசெய்து அந்த சிபிஎஸ்இ ஒரு சிஸ்டத்தில் உள்ள வந்துட்டாங்க, அந்த பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனி டைம் எங்கள் பள்ளிக்கூடத்தை நாங்கள் வரத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சிஸ்டத்தில் இந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது அவங்களை பயமுத்தாதீங்க. அந்த பிள்ளைங்களை நீ 5ஆவதுல இருந்து நீ ஃபெயில் ஆகிட்டா நீ ஃபெயில் தான், 8ஆவதுல ஃபெயில் தான், ஃபெயிலான்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைங்க ட்ராப் அவுட் ஆகிடும், திருப்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க. கொரோனாக்கு பிறகு மீண்டும் அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு வர எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக அந்த சிஸ்டத்தை உள்ளே கொண்டு வரதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம. அப்படி வரதை தயவுசெய்து ஒரே ஒரு அறிவிப்பில் வந்து சிதைச்சிடாதீங்க அப்படின்னு தான் என்னோட